சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தானும் அக்காவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி சேதுக்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா சேது மனசு பார்த்தா கேட்கவே மாட்டேங்குது. இவளுடைய பிறந்த நாளைக்கு ஏதாவது பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி சேது யோசிக்கிறாரு. இங்கே தமிழ்ச்செல்வி பார்த்தா தனத்தை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அட விடுதனம், நான் எதையுமே எதிர்பார்க்கல. நம்ம மனசு எதை எதிர்பார்க்காம இருந்தா எதையும் நினச்சி ஏமாற்றம் அடையாது. அதனால நீ எதுக்கு இதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, போயிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கையில் அப்போ தான் தமிழுக்கு பார்த்தா ஒரு ஃபோன் வருது. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசவும், நாங்கள் அன்பு இல்லத்திலிருந்து பேசுகிற மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மேடம் பேசவும், இங்கே தமிழ் பார்த்தா சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. இல்லை, உங்கள் கணவர் சேதுபதி எங்களுடைய ஆதரவற்ற குழந்தைகளுக்கு 3 நேரமும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு மேடம். அதனால எங்கள் குழந்தைகள் சார்பாக உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மேடம் சொன்னதுமே தமிழுக்கு பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ளே பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம் பூரிப்பு. ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், உங்களுடைய கணவர் சேதுபதிக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். எங்களுடைய ஆதரவற்ற குழந்தைகளுக்கு 3 நேரமும் அவர் தான் சாப்பாடுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அதனால எங்கள் குழந்தைகளும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மேடம் சொல்லவும், இங்கே ஸ்பீக்கர் ஆன் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளுமே பார்த்தா தமிழ்ச்செல்விக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தமிழுக்கு பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கண் கலங்கி அழுது ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தனம் பார்த்தா தமிழ்கிட்ட, பாருக்கா, மாமாவுக்கு உன் மேலே எவ்வளவு அன்பும் பாசமும் இருந்தால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவார். நீங்கள் ஒருத்தர் மனசில் ஒருத்தர் அவ்வளவு அன்பு வச்சுருக்கீங்க. உங்களுடைய ஈகோவால் நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லி இருந்துக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு சேர்ந்து வாழ்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழுக்கு பார்த்தா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அவர் வந்ததும் அவர்கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பார்த்தா காத்திருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ராஜாங்கத்துக்கிட்ட பழையபடி ஈஸ்வரி, மாமா அந்த எம்எல்ஏ பொண்ணை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே, போஸோடைய கல்யாணத்தை பற்றி, அதை பற்றி என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இரு ஈஸ்வரி, நான் அதை பற்றி யோசிச்சிட்டேன், எனக்கும் சரின்னு தான் படுது. இப்போயே அந்த எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா அந்த எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணுறாரு. இங்கே ராஜாங்கத்தோடைய ஃபோன் நம்பரை பார்த்தது அந்த எம்எல்ஏ, என்ன இந்த நேரத்துக்கு இந்த ஆள் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த எம்எல்ஏ பார்த்தா ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. இந்த மாதிரி உங்கள் மகளுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு, ஒரு வரன் இருந்தால் சொல்லுன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் என் தம்பி மகன் போஸு, அவனுக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு, உங்கள் பொண்ணு சம்மந்தம் பேசலான்னு நினைக்கிறோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், இந்த எம்எல்ஏ பார்த்தா கப்பு சிப்புன்னு அமைதியாகவே இருக்கணும். என்ன உங்களுக்கு இதில் விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், எனக்கு இதில் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏவும் சொல்லிடுறாரு. அப்போ தான் பார்த்தா ஈஸ்வரி பெருமூச்சே விடுது. ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி, போஸுக்கு நல்லபடியாக ஒரு கல்யாணம் நடந்து போஸ் நல்லா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பார்த்தா எந்திரிச்சு போயிடுறாரு. அப்பத்தா பார்த்தா மலர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னடி மலரு, போஸுக்கு கல்யாணம் இதை நினச்சி உன் மனசில் எதுவும் வருத்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அட போங்க அம்மாச்சி, நீங்கள் வேற, நம்மளை பிடிச்ச கெட்ட நேரம் நம்மளை விட்டு போயிருச்சுன்னு நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, இதில் எனக்கு என்ன அம்மாச்சி வருத்தம் அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், அப்பத்தான் நினைக்கிறாங்க, அப்பாடா இவன் மனசில் எதுவும் வருத்தப்படலை அப்படின்னு சொல்லி அப்பத்தான் நினைக்கிறாங்க. ஆனால் மலர் மனசில் பார்த்தா அவ்வளோ வருத்தம் இருக்குது. நம்மளை காதலிச்சு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி கடைசியில் ஒரு சூழ்நிலையினால கல்யாணம் பண்ணி நம்ம கூட சேர்ந்தும் வாழாமல் அவர் நம்ம எவ்வளவு காதலிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மலருக்குள்ளே அவ்வளவு வருத்தம். போஸோடைய கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இங்கே சேது பார்த்தா வீட்டுக்கு வராரு. சேது வீட்டுக்கு வந்ததுமே என்ன நினைச்சாங்களோ எது நினைச்சாங்களோ தமிழ் தெரியாமல் வேகமாக பார்த்தா ஓடி போய் சேதுவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏய் முதல்ல கையெறி அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஏன் நீங்கள் என் பிறந்த நாளைக்கு அனாதை இல்லத்துக்கெலாம் போய் சாப்பாடு போட்டிக்கலாம்ல, எனக்கு இப்போ தான் ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இங்கே பாரு, நான் ஒன்றும் உனக்காக பண்ணலை, தனம் என்கிட்ட வந்து அக்காவுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தா, அவளுக்காக மட்டும்தான் பண்ணேன், உனக்காகலாம் ஒன்றும் கிடையாது, இவளுக்காக பண்ணுறாங்களாம்ல, இவளுக்கு பிறந்தநாள் கொண்டாடினா என்ன கொண்டாடலனா என்ன, இவளுக்காக பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா அப்படியே முறப்பா பேசிட்டு போகவும், என்னதான் வெளியே முறப்பா பேசினாலும் உள்ளுக்குள்ள அம்பிட்டு பாசம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க.